இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் ஒருத்தர் மட்டும் நம்மை கைவிட மாட்டார். அவர்தான் சிவபெருமான். இது ஒரு கதை இல்லை, ஒரு அனுபவம். ஒரு மகா சிவராத்திரி இரவில் நடந்த ஒரு அதிசயம். திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு பழைய சிவன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தினமும் விளக்கு ஏற்றுபவர் ஒரு வயதான அப்பா. அவர் பெயர் முருகேசன். மனைவி இல்லை, மகன் பிரிந்து விட்டான். உலகத்தில் அவருக்கு யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் இருந்தார், அவருடைய சிவபெருமான். பசி இருந்தாலும் காசு இல்லைனாலும் அவர் பூ வாங்குவார், விளக்கும் ஏற்றுவார். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த வருடம் மழை பெருசாக பெஞ்சது. காற்று புயல் என பயங்கரமாக இருந்தது. கோவில் கூரை சேதமாயிடுச்சு. யாரும் வரல அந்த நாளில். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுக்க விழிக்க வேண்டிய இரவு. ஆனால் கோவில் வெறிச்சோடி இருந்தது. முருகேசன் மட்டும் நின்றார். சிவனே, இன்று உங்கள் இரவு. உங்களை யாரும் மறந்துவிட்டாலும் நான் இருக்கேன். அவர் முழு இரவும் தூங்காமல் இருக்க முடிவு பண்ணார். இரவு 11 மணி. பசி, குளிர், மழை உள்ள வழியுது. ஆனால் அவர் லிங்கம் முன்னாடி உக்கார்ந்து இருந்தார். கண்மூடி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார். எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் என்னை மறக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த நேரம் ஒரு குரல், ஐயா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு. முருகேசன் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தார். ஒரு சாதாரண சாமியார். முழுக்க நனைஞ்சிட்டு வந்தார். குளிரில் நடுங்கி கொண்டு இருந்தார். முருகேசன் உடனே எழுந்து தன்னுடைய மேலாங்கியை எடுத்து அந்த சாமியாருக்கு போட்டார். இது என் சிவன் வீடு, உங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அன்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் வைத்திருந்த ஒரே பழம், அதை 2 பாதி பண்ணி அந்த சாமியாருக்கு கொடுத்தார். சாமியார் மெதுவாக சிரித்தார். உனக்கு என்ன வேண்டும் ஐயா என்று கேட்டார். முருகேசன் கண்களில் கண்ணீரோடு சொன்னார், எனக்கு ஒரு தடவை என் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் முருகேசன். அந்த சாமியார் லிங்கம் பக்கம் நடந்தார். மின்னல் ஒளி நின்றது, மழை நின்றது, காற்றும் அமைதியாக இருந்தது. முருகேசா, அந்த குரல் மாறிவிட்டது. நீ என்ன தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. ஒரு வெள்ளை ஒளி, ஜடையில் சந்திரன், கழுத்தில் பாம்பு, கையில் திரிசூலம். அவர் முன்னே நின்றார் சிவபெருமான். முருகேசன் கண்ணீர் மலங்க விழுந்தார். சிவனே அப்படின்னு. சிவபெருமான் மெதுவாக சொன்னார், பெரிய பூஜை வேண்டாம், பெரிய அலங்காரம் வேண்டாம், ஒரு நல்ல மனசு மட்டும் போதும். அடுத்த நாள் அந்த கோவில் கிராமம் முழுக்க பிரசித்தி ஆனது. ஆனால் முருகேசன் மட்டும் சிரிச்சுக்கிட்டு சொல்வார், அவர் இங்கும் இருப்பார். மகா சிவராத்திரி இரவில் ஒரு நிமிஷம் கண்மூடி சொல்லுங்கள், ஓம் நமச்சிவாயா அப்படின்னு. அவர் அருகே இருப்பார்.